ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திக்கிவே. நாம் இன்றைக்கி கீ ரைஸும் அதுக்கு சைடிஷாக சிக்கன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு பெருசாக எதுவும் மசாலா இல்லாமல் சிம்பிளான மசாலா மட்டும் வச்சு பண்ண போகிறோம். காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த கீ ரைஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா ஊற விட்டுறலாம். அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இந்த கீ ரைஸ் நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தம்லேயும் பண்ணலாம். நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரி தம் பிரியாணி பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். குக்கரில் நான் உங்களுக்கு இப்போது செஞ்சு காமிக்கிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறம் நாம் நெய் அதில் சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கிறதால அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் ஜாஸ்தியாக வேணும்னா கூட நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா குக்கரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா தான் பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இதை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வறுபட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போது இதுக்கு தண்ணி நாம் அளந்து ஊற்றிக்கணும். நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறதால 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நாம் எப்போயுமே பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 வச்சா போதும், 1க்கு 2 வைக்க தேவையில்லை. அப்போது நான் 1க்கு 1.5 கணக்குக்கு 3 வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வேணும்னா புதினா இலைகளை மட்டும் போடலாம். புதினா இலைகளை போட்டு வதக்காமல் இந்த மாதிரி பச்சையாக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த வதங்காமல் அப்படி பச்சையாகவே இருக்கும். இப்போது தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம சிக்கன் கிரேவிலையும் உப்பு போடுறதால இதில் உப்பு கம்மியாக போடுறதே ரொம்ப நல்லது. இப்போது இதை விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் விட்டுருங்க. நான் இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் விட்டுட்டு ப்ரெஷர் எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு சாதம் குலையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இதுக்கு நாம் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி இந்த கீ ரைஸ் மேலே சேர்த்துக்கலாம். இது முந்திரி பருப்போடு இந்த கீ ரைஸ் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்துட்டு இது மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொரியாண்டர் தூவிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் எடுத்து அதில் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கீ ரைஸ் ரெடி. இப்போ இதுக்கு சைடிஷ் சிக்கன் கிரேவி நான் பண்ணுறேன். இந்த கீ ரைஸ்க்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2 கிரேவியுமே சூட் ஆகும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இப்போது அதை மூடி வச்சிட்றேன். நான் இந்த சிக்கன் கறிக்கு லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நல்லா உங்களுக்கு சிக்கன் வெந்து வந்துடும். சிக்கனை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே அந்த லெக் பீஸில் கொஞ்சம் கட்டு கொடுத்து போடுங்க. அப்போ தான் அது நல்லா உள்ளே அந்த மசாலா இறங்கும். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா தனியாக பால் மட்டும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது சிக்கன் கறியும் ரெடி. இப்போது இந்த கீ ரைஸை சர்வ் பண்ணி அதில் இந்த சிக்கன் கறியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சிலர் இந்த கீ ரைஸ் கூட தேங்காய் பால் சேர்ப்பாங்க. தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்தா அது தேங்காய் பால் புலாவ் ஆகிடும். கீ ரைஸ்னால் இப்படி தான் இருக்கணும். இந்த கீ ரைஸ்க்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி 2மே இதுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.